இந்தியா பாகிஸ்தானை துண்டாட விரும்புகிறது என்று பாகிஸ்தான் லீடர்கள் பயப்படுகிறார்கள். ஏற்கனவே துண்டு துண்டா பிரிக்கப்பட்டதுன்னு நீங்க சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. நரேந்திர மோடிஜி அதை நான் மண்ணோட மண்ணா புதைச்சிடுவேன் அப்படின்னு சொன்னதுதான் பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கு. இப்ப அவங்க எதுல புதைப்பாங்கிற அந்த மண்ணை தேடிக்கிட்டு இருக்காங்களா? அதாவது பாத்தீங்கன்னா, நான் நம்ம மண்ணோட புதைஞ்சிருவோன்னு பேசும்போது எப்பவும் ஞாபகம் வச்சுக்கங்க, ஒரு மனுஷனோட செயல்பாட்டை பொறுத்துதான் அவனோட கர்மங்கள் புதைக்கப்படும் மண்ணோட. ஆனா அதை நம்ம புதைக்க முடியாது. நம்ம மரியாதைக்குரிய பிரதமர் என்ன சொல்ல வராருன்னா, நீ செஞ்சுகிட்டு இருக்க செயல் மனித குலத்துக்கு எதிரா கொடூரமான செயலா இருக்கு. இந்த குற்றத்தை யார் செஞ்சாங்களோ அவங்க மண்ணோட புதைக்கப்படுவாங்க. அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதோட பாத்தீங்கன்னா, இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு, அதை நம்ம புறக்கணிக்கவே முடியாது. இந்த பாகிஸ்தான் ராணுவம் அவங்களோட வரலாற்றை பார்க்கணும். 65ஆம் ஆண்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, டெல்லியில இருக்கிற ஜிம்கானாக்கு நாங்க தேநீர் குடிப்போன்னு சொன்னாங்க. அப்ப இருந்த நம்மளோட பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி அதுக்கு என்ன சொன்னாருன்னா, அதாவது சர்தார் ஐயூ பெரிய மனிதர், வலிமையான மனிதர், அவரு ஏன் நடந்து சிரமப்படணும், நாமளே லாகூர் போயிடலான்னு சொன்னாரு. அதோட 65க்கு அப்புறம் நாம அந்த பகுதியை காலி பண்ணிட்டோம். நாம அவங்களோட மிகப்பெரிய பகுதியை ஆக்கிரமிச்சிட்டோம். இதுதான் அவங்களோட ராணுவம். 71ஆம் ஆண்டு அவங்களோட நாடே அழிக்கப்பட்டது. ஆனா எனக்கு தெரிஞ்சு உலகத்துல இதுதான் ஒரே ராணுவம். அதாவது போர்க்களத்துல இல்லாம ஒவ்வொரு முறையும் தன்னோட சொந்த நாட்டையே கைப்பற்றுகிறது. ஒவ்வொரு முறையும் சொந்த நாட்டையே கைப்பற்றுறாங்க. ஒவ்வொரு முறையும் அதையே செய்யக்கூடாதுன்னு நடுவுல அரசியல் பண்றதுக்கு கொஞ்சம் நேரம் கொடுக்கறாங்க. எனக்கு இவங்களை நினைச்சா ஒரு கவிதை ஞாபகத்துக்கு வருது. किश्ती भी नहीं बदली, दरिया भी नहीं बदला, हम डूबने वालों का जज्बा भी नहीं बदला, है शौक सफर ऐसा एक उम्र हुई हमने, मंजिल भी नहीं पाई, रास्ता भी नहीं बदला. நான் பாகிஸ்தானோட அந்த ராணுவ சேனல்ஸ், யூடியூப் சேனல்ஸ், அவங்க பாகிஸ்தானை பத்தி என்ன சொல்றாங்கன்னு பார்ப்பேன். அதுல ஒருத்தர் சொல்றாரு, எங்க நாட்டுல 82% மக்கள் இந்தியாவோட போர் நடந்ததுன்னா நம்ம ராணுவத்தால சமாளிக்க முடியும்னு நம்புறாங்க. மீதி இருக்கிற 18% பேர் என்ன சொல்றாங்கன்னா, பாகிஸ்தான் ராணுவத்தால போராட முடியாதுன்னு சொல்றாங்க. அந்த 18% பேர் ராணுவத்துல இருக்கிறவங்க. பாத்தீங்களா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை விட பெரிய ஆதாரம் என்ன இருக்க முடியும்? பயங்கரவாதிகளே ராணுவத்தால போர நடத்த முடியாதுன்னு அவங்களே நம்புற சான்று இதுதான். அப்பதான ஒரு நாடு பயங்கரவாதத்தை அரசு கொள்கையோட ஒரு பகுதியா மாத்தும். நம்ம ராணுவத்தால போராட முடிஞ்சா பயங்கரவாதிகளோட ஆதரவு எதுக்கு? பயங்கரவாதிகளோட ஆதரவு உங்களுக்கு எப்ப தேவைப்படும்னா, அங்க இருக்கிற ராணுவமே பயங்கரவாதிங்க தான் உங்களுக்கு தோணலையா? எந்த வித்தியாசமும் இல்ல. இல்ல, அப்படி இல்ல. இல்ல, நீங்க சொல்றது எதுவுமே ஆதாரமற்றதா இல்ல. முதல் பயங்கரவாதம் 1900 பாகிஸ்தானி ரேடர்ஸ் உள்ள வந்தாங்க. 48ல வந்தாங்க. அப்போ அங்க ஒரு சீனியர் ஆபீசர் இருந்தாரு, மேஜர் அக்பர். பல தசாப்தங்களா பாகிஸ்தான் டினை பண்ணிட்டு தான் இருந்தாங்க. பழங்குடி மக்கள், ட்ரைபல்ஸ் தான் வந்தாங்கன்னு சொன்னாங்க, டினை பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஆனா மேஜர் அக்பர் தன்னோட புத்தகத்துல தெளிவா சொல்லியிருக்காரு. அதாவது அவங்களோட ரெகுலேட்ஸ்க்கு ட்ரைபல்ஸோட ட்ரெஸ் அணிவிச்சு காஷ்மீருக்குள்ள அனுப்பிச்சு வச்சாங்க. சோ அவங்க ஆரம்பத்தில இருந்தே பயங்கரவாத செயல்கள்ல ஈடுபட்டுட்டு தான் இருந்திருக்காங்க. பல விஷயங்களை சொல்றாங்க. அதாவது ஒரு பாகிஸ்தான் ஜேர்னலிஸ்ட் இருக்காரு, அவங்க என்ன காட்டினாங்கன்னா, ஒரு பாகிஸ்தான் ஆர்மி வீடியோ காட்டினாங்க. அதுல அவங்க எல்லாம் என்ன பாடுறாங்கன்னா, ஒரு பாட்டு பாடுறாங்க, தேரி மிட்டி மே மில் ஜாவா. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, குறைஞ்சபட்சம் உங்க நாட்டு பாடலையாவது பாடுங்களேன்.
பாட்டு கூட வேற ஒரு நாட்டோட பாட்டு தான் பாடுறீங்க. அதாவது ராணுவம் மட்டும் இல்ல, அவங்களோட எந்த ப்ரோக்ராம் பார்த்தாலும் நீங்க எதை வேணாலும் பாருங்க, இன்னும் சொல்ல போனா அவங்களோட டிராமாலாம் நம்ம நாட்டிலயும் பாப்புலர் தான். அதுல ஒருவேளை அவங்க ஏதாவது பாட்டை பயன்படுத்தினாங்கன்னா நம்ம நாட்டு பாட்டை தான் பயன்படுத்துவாங்க. அதாவது எனக்கு ரொம்ப உண்மையிலேயே ஆச்சரியமா இருந்தது. ஒருத்தர் எனக்கு ஒரு கிளிப் அனுப்புனாங்க. அங்க ஏதாவது கல்யாண ரிசப்ஷன் நடந்தா அத வலிமான்னு சொல்லுவாங்க. அதாவது கல்யாணம் முதல் நாள் நடந்தா அதுக்கு அடுத்த நாளோ இல்ல இன்னொரு நாளோ ரிசப்ஷன் நடக்கும். அதாவது ரிசப்ஷன் அன்னைக்கு விருந்தாளிலாம் வந்திருக்காங்க, பொண்ணு மாப்பிள்ளையே காணுங்க. வந்த விருந்தாளிங்க சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க, ஆனா பொண்ணு மாப்பிள்ளை இருக்கணும்ல. கொஞ்ச நேரம் கழிச்சு அங்க அப்பா வந்தாரு, அதாவது மாப்பிள்ளையோட அப்பா. அவங்க கிட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்டாரு. அதாவது இந்தியர்களோட படத்தை எல்லாம் நாசம் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு. அவங்க வீட்டுக்கு பின்னாடி ஒரு பந்தல் போட்டிருக்கு, அந்த அக்னி குண்டத்தை சுத்தி வராங்கன்னு. அதாவது அடிக்கடி அவங்க இந்த விஷயத்த சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. ஹிந்து முஸ்லீம் நாங்க தனிதான்னு. எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கே ஒரு உணர்வு ஏற்படுது. நீங்க கூரையில ஏறி குதிச்சாலும் நாம வேற இல்லைன்னு தோணும். அதாவது இந்த பாடல்களை தான் பயன்படுத்துறாங்க. அதே கல்ச்சர், அதே பாரம்பரியம், எல்லாம் இதையே தான் பண்றாங்க. அப்போ அவங்களோட ஒவ்வொரு விஷயமும் புறக்கணிக்கப்படுது. அதனால எனக்கு என்ன தோணுதுன்னா, பேலன்ஸ் பண்றோம்னு நினைச்சு அவங்க லூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுதான் உண்மை. பேலன்ஸ லூஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி குவாசா ஆசிஃப், அங்க இருக்கிற டிஃபென்ஸ் மினிஸ்டர், அவரு சொல்லியிருக்காரு, பஹல்காம்ல மோடி தான் தாக்குதல் நடத்தினாரு. நல்லது. அத ஓட்டுக்காக தான் பண்ண வச்சிருக்காரு. 4 ஓட்டுகளுக்காக தான் பண்ண வச்சிருக்காரு. அப்படியா? அப்படியே இன்னொன்னு சொல்லியிருக்காரு, மோடியோட கிரெடிபிலிட்டி இப்ப 0 ஆயிடுச்சுன்னு. அது மட்டுமல்ல, அவர் மேல இன்டர்நேஷனல் பிரஷர் போட வச்சிருக்கோம் நாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது இதுக்கு அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க கொடுத்த அறிக்கைய அவங்க இப்போ ரொம்பவே நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. நாங்க ரொம்ப பிரஷர்ல இருந்தோம், இப்ப அந்த பிரஷர் குறைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. அதாவது அந்த பிரஷரை அவங்க குறைஞ்சதுன்னு நம்ப ஆரம்பிச்சதுனால அவங்களோட பழக்கமே வீண் பேச்சு பேசுறது தான். அதனாலதான் அப்படி பேசுறாங்க. அதுதான் ஆடியன்ஸ் கேள்வி கேட்க விரும்புறாங்க. பாகிஸ்தான் அம்பேசிக்கு வெளியில லண்டன்ல இந்தியன்ஸ் ப்ரொடெஸ்ட் பண்றதுக்காக போனாங்க. அங்க ஒரு பாகிஸ்தான் ஆபீசர் தலைய வெட்டுறதுக்கான ஜாடைய காட்டுறாரு. சோ இவ்ளோ சென்சிட்டிவ் மேட்டர்ல பாகிஸ்தானோட டிப்ளமசி என்ன? அவர் ஹை கமிஷனர். நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? நான் ஏற்கனவே சொன்னேன். அதாவது அவங்க இந்த மத்தவங்களோட விஷயத்துல, சரி நீங்க எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. ஒருவேளை யாருக்காவது நீங்க செஞ்ச செயலால ஒரு சின்ன அடிபட்டாலும் அன்னைக்கு ராத்திரி பூரா உங்களுக்கு தூக்கமே வராது. இந்த நாடு எப்படி உருவாக்கப்பட்டிருக்கு? 1 மில்லியனை விட அதிகமானவங்க கொல்லப்பட்டாங்க. இட் வாஸ் கன்சீவ்ட் இன் ஹேட்ரேட். அது ஒரு வெறுப்பின் யோசனை. அங்க நீங்க சாதாரண விஷயங்களை எதிர்பார்த்தா அதுவே ரொம்ப மிகையானது. நான் என்னோட கதையை உங்களுக்கு சொல்றேன்னா, 1980ல இந்திய அரசாங்கத்தை சேர்ந்த 4-5 பேரு ஹஜ் டெலிகேஷன்ல போயிருந்தோம். மினா மைதானத்துல கூழாங்கற்கள் சேகரிக்கப்பட்டு ஒரு இடத்துல பெரிய பெரிய தூண்கள் இருக்கு, அங்க தூக்கி எறிவாங்க. நாங்க 4 பேர் இருந்தோம். நாங்க கூழாங்கற்கள் சேகரிச்சுக்கிட்டு இருந்தோம். இதே மொழியில தான் பேசுவோம். என் பக்கத்துல இருந்தவர் என்கிட்ட கேட்டாரு, நீங்க பாகிஸ்தானை சேர்ந்தவங்களான்னு. இல்ல, நாங்க இந்தியால இருந்து வந்திருக்கோம்னு சொன்னோம். அதுக்கு கேக்குறாரு, நீங்க முஸ்லீமா? ஏன்னா அது ஹஜ் மைதானம். நாங்க இந்தியால இருந்து போயிருக்கோம். அவரு முஸ்லீமான்றார். நான் சொல்றேன், எங்க சமுதாயத்துல முஸ்லீம் தான் ஹஜ்ஜுக்கு வருவாங்க, உங்க சமூகத்துல வேற யாராவது வருவாங்களான்னு. அப்படி சொன்னதுக்கு அவருக்கு என் மேல பயங்கர கோபம் வந்துருச்சு. சொல்றாரு, உங்களுக்கு தெரியாது, பாகிஸ்தான் முஸ்லீம்களோட நாடு. இந்தியாவை சேர்ந்த முஸ்லீம்கள் இந்தியாவுக்காக போராட வருவாங்க. அதுக்கு நான் சொன்ன, இத பாருங்க, ஹுப்புல் வதன் மின் ஜுஸுல் ஈமான். நம்ம நாட்டை நேசிக்கிறது
நம்ம நம்பிக்கையின் ஒரு பகுதின்னு சொன்னேன். அப்புறம் நான் சொன்னேன், இந்த மாதிரி தவறான கருத்துக்களை யோசிக்கிறத விட்டுருங்க, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா நான் என்ன சொல்லணுமோ அதை சொன்னேன். ஆனா அவரு பொறுமையை இழந்துட்டாரு. ஏன்னா நாங்க இந்தியால இருந்து போயிருந்தோம்ல, உங்க மசூதியில அதான் இருக்கான்னு கேட்டார். அதுக்கு நீங்களே வந்து பாருங்கன்னு சொன்னேன். நாங்க இந்தியால இருந்து போனதுனால நாங்க முஸ்லீமா இருக்க வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறாங்க. இந்த மாதிரி அவங்களோட எண்ணம் இவ்வளோ கேவலமா இருக்கும்போது இந்த பயங்கரவாதத்தோட நோக்கமே இதுதானே. அவங்க பேசுற பேச்சுல கூட பயங்கரவாதம் இருக்கு.